நம்ம வண்டியில் இன்ஜின் ஆயில் மாற்றுறது எவ்வளோ முக்கியமான விஷயம் நமக்கு தெரியுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணும்போது தேவைக்கு அதிகமாக ஃபில் பண்ணிட்டா ஒரு பெரிய பிரச்சனையிலே போய் வண்டி முடியுங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் இங்கே புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஏன் இன்ஜின் ஆயில் மாற்றுறோம், என்ன டைப் ஆஃப் இன்ஜின் ஆயில் மாற்றுறோம், அண்ட் என்ன கிரேட் ஆஃப் இன்ஜின் ஆயில் மாற்றுறோம், அண்ட் இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றணும், இன்ஜின் ஆயில் மாற்றும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைக்குக்கு என்ஜின் ஆயில் மாற்றும் பொழுதுங்க, என்ஜின் மேலேயே போட்டிருக்கோங்க 1000 ml ஆயில் ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில்னாலும் பைக்கோட யூசர் மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூசர் மேனுவல் இப்போ கையில் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. கூகுளில் போய்ட்டு உங்கள் வண்டி மாடல் ப்ளஸ் யூசர் மேனுவல் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகிடும். அதில் என்ஜின் ஆயில் அப்படின்ற செக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே என்ன கிரேட் மாற்றணும் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றது அதில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1000 ml அப்படின்ற இடத்துல நம்ம அதிகப்படியான ஆயிலை ஃபில் பண்ணால் ஒருவேளை நல்லா சர்க்குலேஷன் இருக்கும் போல், லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும் போல், ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும் போல் நினச்சிட்டு ரொம்ப அதிகமாக ஆயிலை ஓவர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஆயில் லெவலில் கரெக்டான அளவில் ஃபில் பண்ணாமல் தேவைக்கு அதிகமாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா இன்ஜினில் என்ன நடக்குங்க, ஆயில் ஃபில் பண்ணுற காரணமே இன்ஜினில் ஃப்ரீயாக பார்ட்ஸ்குள்ளெல்லாம் போய் ஊடுருவி சர்க்குலேட் ஆகணுங்க. ஏன்னா ஷாஃப்ட் இருக்கும், செயின் இருக்கும், பிஸ்டன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ஜினுக்குள்ளே கிடக்கும். இதெல்லாம் ஃப்ரீயாக உள்ளே போய் ஊடுருவி ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுறதுக்காக தான் நம்ம இன்ஜினில் ஆயில் ஃபில் பண்ணுறோம். இப்போது அது ஃப்ரீயாக இடம் இருக்கும்போது தான் இது நடக்கும். ஆனால் ஆயிலை நிறையா ஃபில் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரீயான இடம் உள்ளே இருக்காதுங்க. ஒரு அதிகப்படியான ப்ரெஷரை இன்ஜினுக்குள்ளே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான இடத்துக்கு போயிட்டு சர்க்குலேட் ஆகாது. ப்ரெஷர்னால் ஆயிலில் மேலே வர ஆரம்பிக்கும். அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சீல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு லீக் ஆக ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போது இந்த ஆயில் லெவல் மேலே வரும்னா என்ன நடக்கும்னா இந்த சீல்ஸ்லாம் பிரேக் ஆகிட்டு நம்மளுடைய என்ஜினில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் ஏரும் மிக்ஸ் ஆகி எரியும். பார்த்தீங்களா? அதாவது நம்மளுடைய கம்பஸ்டன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிஞ்சு பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண வைக்கும். பார்த்தீங்களா சிலிண்டரில்? அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் போக ஆரம்பிச்சிருங்க. அந்த இடத்துக்கு போச்சுன்னா இந்த நல்ல ஆயில் என்ன ஆகும், எரிய ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஆயில் எரியும் போது அதுலேருந்து வர ஸ்மோக்குடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா சைலன்சரில் ஒரு ப்ளூயிஷ் ஒயிட் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் ஸ்மோக் வெளியே வரும். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆயில் ரா ஆயில் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ஆயில் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஆயில் லெவல் குறைய ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினில் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹீட்னாலையும் ஆயில் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பரான லூப்ரிகேஷன் இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்ஸும் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த போர் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் ஆயில் லெவல் கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டியை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஆயில் லெவலில் குறைச்சி ஃபில் பண்ணக்கூடாது. ஒருவேளை குறைச்சி ஃபில் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்ன்றதை, ஒருவேளை ஆயில் லெவல் நீங்கள் குறைச்சி ஃபில் பண்ணால் மட்டும் கிடையாது, ஆயில் லெவல் குறைஞ்சிற அளவுக்கு சில வண்டிகளை ஓட்டுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆயில் லெவல் குறையிற அளவுக்கு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வண்டியை ஓட்டினாங்கனாலும் ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனை வருன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் போய் தான் பார்ப்போம் அப்படின்ற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் 1 minute ரீல்ஸ்லாம் போட்டுருக்கோம். இதே மாதிரி பைக்கிங் டிப்ஸ் போட்டுருக்கோம். இன்னும் ஃபுல்லாக நான் உங்களை பார்க்குற மக்களே. பாய்.